தமிழ் பேசும் அனைத்து நாளுக்கும் வணக்கம். OPPO இப்போ புதுசாக லான்ச் பண்ண இந்த 15 சீரீஸில் 15 and 15 Pro இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்கு, அது எப்படி இருக்குன்றத பார்த்தரலாம். ரெண்டு பாக்ஸுமே சைட் பை சைடு குயிக்கான அன்பாக்சிங்ல என்னென்ன வந்திருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. அண்ட் மொபைல் பார்க்கறதுக்கு இப்படி தாங்க இருக்கு. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குன்னு நினைப்போம். ஆனால் அந்த கிளாஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு இதில் ஒரு மாதிரி ஃபீல், இதில் ஒரு மாதிரி ஃபீல் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் வித் OPPO Reno 50. அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் என்ன டிசைன் தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய அதே விதமான டிசைன் உங்களுக்கு இங்கேயும் வந்து ஃபீல் ஆகும். ஆனால் நல்லா வந்து கர்வியாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எஜஸாக இருக்கட்டும், இந்த கார்னஸாக இருக்கட்டும். அண்ட் இந்த பின்பக்கம் இருக்கக்கூடிய டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ஸ்டெல்லர் ரிங் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. லைட்டிங் படும்போது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பிளஸ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பார்க்கிள் பண்ணி விட்ட மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கு. அண்ட் பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரேம் அலுமினியம்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல நமக்கு கார்னிங் உள்ள கிளாஸ் 7 இருக்கு. பின்பக்கம் இதுதான் இருக்கு. மற்றபடி IP66, 68 மற்றும் 69க்கான ரேட்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படியுமே 7ன்றதுனால நம்ம சும்மா ஓட முடியுமா? ஐயோ. அண்ட் ஸ்பிளாஷ் மற்றும் க்ளவுஸ் டச்க்கான சப்போர்ட்டும் இதில் இருக்கு. ரெனோனாவே கேமரா தான். இப்போ இந்த கேமரா எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 3.5xக்கான டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 50 மேப்ஸ்க்கானது சாம்சங் உடைய JN5 சென்சரோட வித் OS சப்போர்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் 50 மேப்ஸ்க்கான மெயின் கேமரா இருக்கு. சோனி IMX882 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர், இதுலையுமே OSக்கான சப்போர்ட் வருது. அண்ட் 8 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 50 மேப்ஸ்க்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் செல்ஃபி கேமரா, இதுவுமே சாம்சங் உடைய JN5 சென்சர். அண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 டிகிரிக்கான ஃபீல்ட் ஆஃப் வியூவும் வருது. நல்லா இருக்கா? எஸ், செல்ஃபி, அதுவும் இன்னும் இந்த வைட் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு நிறைய இடத்துல எடுக்கும் பொழுது அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு இன்னும் நிறைய பேர் இல்லை நிறைய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்லாம் எடுக்கிறீங்கன்னா கூட செல்ஃபியோட சேர்த்து இப்போ நான் ரீசெண்ட் டைம்ஸ் ஒரு சில எடுத்தேன். அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்மள யாரும் நல்ல ஃபோட்டோ எடுக்கலாம்னா நம்ம இதை வச்சு நம்மளே நல்ல ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இது இருக்கு. பட் பின்பக்கம் இருக்கக்கூடிய கேமரா எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது அதில் நாங்கள் எடுத்த சாம்பிள்ஸையும் வந்து பாருங்க. உண்மையாகவே இமேஜ் பார்க்கறதுக்கு நேச்சுரலாக எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ, எந்த ஒரு ஓவர் பூஸ்ட்டுமே இல்லாமல் அதே மாதிரி நல்லாவே இருக்கு. டீடைல்ஸ் நல்லா இருக்கு. உங்களுக்கு டைனமிக் ரேஞ்சுமே நல்லா இருக்கு. சொல்ல போனா நீங்க வந்து ஜூம் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்சருமே ப்ராப்பரா ரீடைன் பண்ணிருக்கு. அண்ட் குறிப்பா சொல்ல போனா டெலஃபோட்டோ போர்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் அதுல எட்ஜ் டிரெக்ஷன்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதுலயுமே நல்ல ஒரு ப்ராசஸிங் வந்து இதில் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் மெயின் கேமராக்கும் டெலஃபோட்டோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ரீடைன் ஆகுது. அண்ட் வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மல்டி ஃபோக்கல் லென்த்க்கான 4K 60 fps வீடியோ சப்போர்ட்டுமே இருக்கு. நம்ம ஒரு சில டைம்ல அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா அதுல என்னடா இவ்வளவு டார்க்கா எடுத்திருக்கோம் அப்படின்னு நமக்கே ஃபீல் ஆகும் இல்லையா? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த AI போர்ட்ரேட் க்ளோ ஆப்ஷன் வந்து இருக்கு. சும்மா கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தா இல்லை, இது நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த டிஃபரன்ஸை நீங்களே வந்து பார்க்க முடியும். ப்ளஸ் இந்த பாப் அவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அது நீங்கள் கொஞ்சம் கிரியேட்டிவாக ஒர்க் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கூட வந்து மாற்றிக்கலாம். அதுவும் லைவ் ஃபோட்டோஸ்லாம் வைக்கும்போது இன்னுமே அடுத்த லெவல் கிரியேட்டிவிட்டி போகுது. ஸோ ரெனோ இந்த வாட்டி பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த கேமராவில் ஓரளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்றது எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6.59 இன்ச்க்கான AMOLED டிஸ்பிளே இதில் இருக்கு. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், பட் LTPS டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. பெசில்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மினிமலா வந்து இருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது அந்த ஈவன்னஸா வந்து தெரியும், சிமெட்ரிக்கா வந்து இருக்குதுங்க. 600 நிட்ஸ்க்கான டிபிக்கல் பிரைட்னஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1200 நிட்ஸ்க்கான HBM இருக்கு. அவுட்டோர்லாம் யூஸ் பண்ண ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அண்ட் 3600 நிட்ஸ்க்கான லோக்கல் பீக் பிரைட்னஸுமே இருந்தது. HDR-மே ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது. அண்ட் ஆடியோ பொறுத்த வரைக்கும் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குங்க, அது ஓகே. பட் இந்த விஷயங்கள் எல்லாமே என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். ஏன்னா இந்த வீடியோல நம்ம OPPO கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இது எந்த விதத்திலும் விமர்சனம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க, அப்போ நான் சொல்கிறேன். ஸோ இந்த வெளிப்படைத்தன்மை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். எஸ், அதேதான். Snapdragon 7 Gen 4 processor with LPDDR5 RAM type UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க. நம்ம ரன் பண்ண பெஞ்ச்மார்க் ஸ்டுடியோ ஸ்கோர்ஸ் எல்லாம் என்ன வந்து பார்த்துருங்க. அண்ட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அது பெர்ஃபார்மன்ஸாக ரொம்ப வந்து அவங்க புஷ் பண்ண நமக்கு வந்து தெரியுது. ஸோ இருந்தாலும் வந்தது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அண்ட் கேமிங் நீங்கள் விளையாடணும் அப்படின்னாலுமே ஸோ அந்த பெஞ்ச்மார்க் பெர்ஃபார்மன்ஸ்க்கு எந்த அளவுக்கான கேம் பிளே இருக்கும் அதுதான் 90 fps BGMA சப்போர்ட்டோட வந்துருது. அந்த AI ஹைப்பர் பூஸ்ட் 2.0 இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் கேப்சர், இந்த லைவாக ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கா. ஸோ இது வந்து ரொம்ப ப்ரோ லெவலுக்கான கேமிங் எல்லாம் வந்து கிடையாது. ஓரளவுக்கு நீங்க இது வாங்குனீங்கன்னா அதில் அடிக்கலாம். 6500 mAh பேட்டரி, 80 வாட்க்கான சூப்பர் ஹுக் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. ஓகேவா? அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ColorOS 16 கொடுத்துருக்காங்க. சரி, மற்றபடி வேற என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா AI மைண்ட் ஸ்பேஸ் இது நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணி வந்திருக்கோம். பட் இப்போ அதில் ஸ்மார்ட் கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அரேஞ்ச் ஆகிடும். அண்ட் AI ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது AI கால் சம்மரி, கால் டிரான்ஸ்லேட்டர், வாய்ஸ் ஸ்கிரைப், ரெக்கார்டர் அண்ட் டிரான்ஸ்லேட், இந்த ஃபீச்சர்ஸ் இதுலையுமே இருக்கு.
இருக்கு. அண்ட் ஜெமினியோட இன்டகிரேஷன் இந்த வாட்டி வெறும் கூகுள் ஆப்ஸ் கூட மட்டும் இல்லாம இந்த சிஸ்டம் ஆப்ஸ் கூடயுமே ஒரு சில ஆப்ஸ்ல வந்து இன்டகிரேஷன் பண்ணிருக்காங்க. செட்டிங்ஸ், நோட்ஸ், அலாரம்ஸ் இந்த மாதிரி பல இடங்கள்ல. அண்ட் ஓவராலா அனிமேஷன் டிரான்சிஷன்ஸ் எல்லாமே இந்த வெர்ஷன் ஆஃப் ColorOSல நல்லாவே இருக்கு. ஆனா என்னன்னா நிறைய ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸும் வந்துடுது. நம்ம தான் போய் ஒன்னொன்னா தூக்கி போடணும். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் OPPO லாக் அப்படின்ற பேர்ல இருக்கு. அதாவது நம்ம இந்த போன்ல சிம் எல்லாம் போட்டு யூஸ் பண்றோம், திடீர்னு சிம் எடுத்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம எடுக்கிறோமா இல்ல திருடிட்டு போனவங்க எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் அத்தன்டிகேஷன் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். அதாவது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டும் வைக்கணும், அட் த சேம் டைம் பின் போட்டிருந்தோம்னா பின்னும் என்டர் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயங்களும் பண்ணா மட்டும் தான் நம்மளால போனுக்குள்ளே வந்து போக முடியும். இல்லாட்டி போனை சுவிட்ச் ஆஃபும் பண்ண முடியாது, யூஸும் பண்ண முடியாது. அண்ட் O+ கனெக்ட் இதுலயுமே இருக்கு. ஸோ நீங்க யூஸ் பண்ணி மற்ற டிவைசஸ்ல வந்து ஈஸியாக வந்து கனெக்டும் வந்து பண்ணிக்க முடியும். 5+6 இயர்ஸ்க்கான OS அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறது வரவேற்கத்தக்க விஷயம். மற்றபடி Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க, Bluetooth 5.4, USB 2.0 தான் இருக்கு. அண்ட் எக்ஸாக்சிஸ் லீனியர் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம OPPO 15 Pro பார்க்கலாம். இருக்கிற பெரிய வித்தியாசம்னு பார்த்தா அந்த டிஸ்பிளே நமக்கு LTPO டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன்ல AMOLED டிஸ்பிளே அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கார்னிங் கிளாஸ் பிக் டெஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. அதனால போட்டா ஓடியாதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு ஜம்ப் இருக்கணும் இல்லையா? Dimensity 8450 சொல்லக்கூடிய ஒரு 4 nanometer ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸும் என்ன வந்ததுன்றதை பார்த்துருங்க. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்திருக்கும் BGMல 120 FPS சப்போர்ட்டோட வருது. ஸோ நாங்கள் கேம் பிளே பண்ணி பார்க்கும்பொழுது சின்ன சின்ன ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருந்தது, பட் ஓவராலாக கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நல்லாவே இருந்தது. அண்ட் இதுலையுமே நமக்கு 6500 mAh பேட்டரி, 80 வாட்க்கான சூப்பர் ஹுக் சார்ஜிங் தராங்க. பிளஸ் ப்ரோ இல்லையா, அதனால நமக்கு என்ன பண்றாங்க, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் 50 வாட்க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்குமே இருக்கு. சரி, அப்போ இதுல பெரிய அப்கிரேட் இந்த கேமரால என்னடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, போன வாட்டி எல்லாமே 50 மெகாபிக்சல்கான செட்டப் வந்ததா, இந்த வாட்டி உங்களுக்கு 200 மெகாபிக்சல்கான HP5 சென்சர் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் 50 மெகாபிக்சல்கான JN5 டெலிஃபோட்டோ கொடுத்திருக்காங்க. அண்ட் 50 மெகாபிக்சல்கான அல்ட்ரா வைட் இருக்கு. அண்ட் செல்ஃபியுமே 50 மெகாபிக்சல்கான கேமரா வந்து இருக்கு. உங்களால எல்லா கேமராலையுமே 4K ல வீடியோ எடுக்க முடியும். அண்ட் இதுல அங்க எடுத்த சாம்பிள் இமேஜஸுமே நீங்க வந்து பாருங்க. கம்பேரிட்டிவ்லி நமக்கு வந்து 15 இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரியே தெரியுது. ஸோ ப்ரோவை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் சேச்சுரேஷன் அதிகமா இருக்க மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்றதை சொல்லுங்க. அண்ட் மற்ற AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம 15ல என்ன பேசணுமோ அது எல்லாமே இதுலயுமே இருக்குதுங்க. பிளஸ் இந்த வேரியன்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ப்ரோ வந்து வெறும் 12 GB வேரியன்ட்ல மட்டும்தான் லான்ச் பண்ண போறதான்னு சொல்றாங்க. அண்ட் நீங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சமயத்தில் எனக்கு இன்னும் பிரைசிங் தெரியல. ஸோ பிரைசிங் வந்த உடனே நான் இங்கே போட சொல்றேன். அந்த பிரைசிங்க்கு இந்த ரெண்டு ஃபோனை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்க. ஸோ கேமரா நல்லா இருக்கு, பிரைசிங்கும் கொஞ்சம் நல்லா வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். பட் வைப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஸோ மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க்கை தமிழ்.